என்னோடு கூட பேச வேண்டும், என்னோடு கூட அவர் கிரியை செய்ய வேண்டும், என்னோடு கூட அவருடைய மகிமையை நான் என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அப்படிங்கிற ஒரு தாகம் நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்க வேண்டும். தாகம் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாய் கர்த்தர் என்ன செய்வார், தண்ணீர் கொடுப்பார். இந்த மாலை பொழுதிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் கவனமா ஏக சிந்தையோடு கூட இருங்கள். கண்டிப்பாய் கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார். இன்று தியானத்துக்கு ஆதாரமாய் எடுத்துக்கொள்ளலாம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1 - 5 வரையுள்ள வசனங்களை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். எல்கானா என்று பெயர். அடைத்திருந்தார். எல்லா கண்களை அடைப்போம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிற வானமும் பூமியும் படைத்த அவரிடத்திலிருந்து எனக்கு தாசை வரும் என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த பரத்திலிருந்து ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேண்டும். சங்கீதக்கார தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தம் ஆகாஷ் வனாந்தரங்களை அதிர பண்ணும், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணும், கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறியடிக்கும். இதோ பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல் வெளிப்படுகிற தேவனுடைய சத்தம் இன்னைக்கு இந்த ஆமேன் மலைப்பகுதியில் இருக்கிற இந்த கூடாரத்தில் தொனிக்கும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் ஆமேன் உங்கள் பக்கத்தில் இருந்து ஒரு நண்பன் பேசுவது போல் இந்த மாலை பொழுதிலே ஜனத்தினிடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் பேச போகிறார். ஓ ஷகபலகம் தர எல்லாரும் வாய்களை துறந்து கொஞ்ச நேரமோ உங்களுடைய உதடுகள் கர்த்தரை நோக்கி என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. எம்மாவோடு சீஷரோடு கூட பேசின அதே ஆவியானவர் இந்த மாலை பொழுதுல எங்களோடு கூட உறவாட வேண்டும் என்று சொல்லி ஓராம் தேலே ஷகபாபா ஷகபாபா ஓராம் தேலே லாம் செத்தேனிலே ஷகபாபா ஓராம் தேலே சிக்கலே பாபா ஓராம் தேலே எல்லாம் அவன் இந்த கேம்பஸ் முழுவதும் சுத்திகரிக்கப்படட்டும். இந்த கேம்பஸ் முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய மகிமை வெளிப்படட்டும். ஜனங்களை வரைவிடாமல் தடை பண்ணுகிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளுடைய கட்டுகளை அதிகாரமுள்ள நஸ்ரனா இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளைகளை நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம். அந்தகார வல்லமைகளை, பாம்புகளையும் தேளுகளையும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மிதிக்க அதிகாரம் தந்த நஸ்ரனா இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை பொழுதில் ஒரு தேவனுடைய மகிமை பலத்த கரம் இந்த இடத்தில் தொனிக்கப்படுயா. ஓ ராம் தேலே ரே வே 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 ஷகபாபா ஓ ராம் தாலராதயா. அந்தகாரங்கள் நிர்மலமாகட்டும், ஆவிக்குரிய மண்டலங்கள் திறக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானுடைய பலத்த காற்று கொடுங்கட்டும், வீசப்படும்படி அலரபாபா ஷெத்தே ஓ ராம் தேலே ரே 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 ஷகபாபா ஓ ராம் தேலே ரே 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 ஷகபாபா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். We welcome to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய மகிமையை நாங்கள் வரவேற்கிறோம், மகிமையை வரவேற்கிறோம் நல்லவரே. ஓராம் திலிரி திரி திரி எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான
உள்ளத்தினார் ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே கடந்து வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. கைகள் உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கள். வாசித்த வேத பகுதி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1 to 5 வரையுள்ள வசனங்களை நாம் என்ன செய்தோம்? வாசித்தோம். இன்றைக்கு நம்மளுடைய வேதத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்கள், சொல்லுங்களே, கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். அல்லேலூயா. வாசித்த வேத பகுதி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமே. ஒரு மனுஷன் இருந்தான். நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு மனுஷன் இருந்தான் என்று எங்கேயெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கே கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வார். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு மனுஷனை பயன்படுத்துவதற்கு, ஒரு பட்டணத்தை அசைப்பதற்கு கர்த்தர் கூட்டமாய் தெரிந்தெடுக்க மாட்டார். கர்த்தர் ஒரே ஒரு மனுஷனை மட்டும்தான் தெரிந்தெடுப்பார். கர்த்தர் ஒருவரை பயன்படுத்த ஒரு மனுஷன். நீங்கள் நியாயாதிபதிமார் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒரு மனுஷன் இருந்தான். வாசிங்களே, நியாயாதிபதிமார் புஸ்தகம் 13:1. ஒரு மனுஷன், சொல்லுங்க, ஒரு மனுஷன். யூத்ஸ் தேசத்திலே ஒரு மனுஷன் இருந்தான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் தெரிந்தெடுக்கிற ஆள் யார் என்றால் ஒரே ஒரு ஆளை தான் கர்த்தர் தெரிந்தெடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயன்படுத்த ஒரு பெரிய கூட்டம் தேவையில்லை. ஒரே ஒரு ஆள் போதும் ஒரு பட்டணத்தை அசைக்க. எப்படி ஒரு பில்லிகிராமை கொண்டு ஒரு அமெரிக்கா தேசத்தை அசைத்தார்கள்? வெறும் வானொலி ரேடியோவில் சொல்லப்பட்ட மெசேஜ்களை கேட்டு 1 கோடி ஜனங்கள் அமெரிக்காவில் இயேசுவை என்ன செய்தார்களா? ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ ஒரு பட்டணத்தை அசைக்க கர்த்தர் பயன்படுத்துவது ஒரே ஒரு ஆள். ஆப்பிரிக்கா கண்டத்தை அசைக்க கர்த்தர் பயன்படுத்தின ஒரே ஒரு மனுஷன் ரைனாட் போங்கே. அல்லேலூயா. டிஎல் மோடியை கொண்டு ஒரு பட்டணங்களை அசைத்தார். அப்போ கர்த்தர் பயன்படுத்த ஒரு மனுஷன் போதும். அந்த ஒரு மனுஷனை குறித்து தான் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். எல்கானா. நீங்கள் சாமுவேலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எல்கானாவை பற்றி அதிகமாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு 3 பகுதியாய் தியானிக்க போகிறோம். எல்கானா, அன்னாள், சாமுவேல். சொல்லுங்க.
எல்கானா, அன்னான், ஷம். இந்த எல்கானா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். என்ன கோத்திரத்தை சேர்ந்தவன்? சொல்லு, சத்தமா சொல்லுங்களேன். இந்த வேத புஸ்தகத்தில் லேவி கோத்திரர்களுக்கென்று முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. என்ன பொறுப்பு என்றால், லேவியர்கள் தான் ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை செய்ய வேண்டும். அப்போ இந்த எல்கானா நியாயப்படி பார்த்தா என்ன வேலை செஞ்சிருக்கணும்? ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்களுக்கு உதவி செய்கிற லேவியனுடைய வேலையை. ஆனா வேதத்தில் எல்கானா ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்களுடைய வேலையை செய்கிற ஏலிக்கு வேலை செய்ததாய் சொல்லப்படவே இல்லை. அப்போ வேதத்தில் லேவி கோத்திரத்திற்கு தான் கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்களுக்கு பணிவிடை செய்கிற வேலை செய்கிற மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தார். அப்ப ஏன் இந்த எல்கானா ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரியனுடைய வேலை செய்யல? அதாவது ஆசாரியர்களுக்கு பணிவிடை செய்யல. அப்போ இவன் பணிவிடை செய்யாம இருந்தாம் என்றால், முதல்ல இவன் எந்த கோத்திரம், யாருடைய வம்சத்தை சேர்ந்தவன் என்பதை நாம் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 33லிருந்து 33வது வசனம், 34வது வசனம், 37வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ 37 வாசிக்குமா? வாசிங்க. இவன் தாகாதின் குமாரன், இவன் ஆசீரின் குமாரன், இவன் கோராகின் குமாரன். அப்போ இந்த எல்கானா எந்த வம்சத்தை சேர்ந்தவன்? கோராகினுடைய. அம்மாமார்களாம், நான் சொல்றது புரியுதா? இதுக்கு மேல எளிமையா எனக்கு சொல்லித்தரவும் தெரியாது, சொல்லவும் முடியாது. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கிளிப்பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி நான் என்ன செய்றேன் இல்லையா பாஸ்டர்? சோத்திரம். அல்லேலூயா. எல்லாருக்கும் புரிய வேண்டும் என்று. இவன் யாருடைய வம்சத்தை சேர்ந்தவன் என்றால், கோராகினுடைய, சொல்லுங்க, கோராகினுடைய வம்சத்தை சேர்ந்தவன். அப்ப இந்த கோராகின் யார், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். நீங்கள் வேதத்தில் எல்லாருடைய சரித்திரம் படிக்கும் போதும் மேலிருந்து கீழே எழுதப்பட்டிருக்கும். இப்போ ஆபிரகாமினுடைய மகனாகிய ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபு, சொல்லுங்கம்மா, ஏசையா, மாரிமுத்து, முருகமெல்லாம் வரட்டும், சொல்லுங்க. ஏசாவே, யாக்கோபே, அல்லேலூயா, சோத்திரம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார். ஈசாக்கு ஏசாயும் யாக்கோபையும், யாக்கோபு யோசேப்பை பெற்றார். இப்படிதான் சரித்திரம் என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். ஆனா இந்த இடத்துல மட்டும் மேலிருந்து கீழே எழுதப்பட்டிருக்காது. வேதத்தில் முதன்முறையாய் கீழே இருந்து மேலே எழுதப்பட்டிருக்கும். டிசார்டரா வரும். கீழே இருந்து மேலே சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சரித்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் உண்டு. அதைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம்.
அப்ப இந்த கோராகினுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களாயிருந்த இந்த எல்கானாவின் குடும்பம், அப்ப எல்கானா எந்த வம்சத்தை சேர்ந்தவன்? அப்ப இந்த கோராகினார், அதைத்தான் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1 4 வரையுள்ள வசனங்களை ஒருவர் நிறுத்தி அழகாய் சத்தமாய் வாசிக்கலாம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன். அப்போ லேவியினுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் தான் யாரு? கோராகு. சொல்லுங்க. கோராகு. அப்போ லேவி மோசேக்கு என்ன வேணும்? அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது பாஸ்டர், என்கிட்ட அதெல்லாம் கேட்டால் நாங்கள் பதிலே சொல்ல மாட்டோம். இந்த கோராகின் மோசைக்கு யாருன்னா, கோராகினுடைய அப்பாவும் மோசையினுடைய அப்பாவும் கூட பிறந்தவர்கள். மோசையினுடைய சொந்த சித்தப்பா பையன் தான் யாரு? கோராகி. அப்ப இவன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? லேவி கோத்திரத்தை. அவன் என்ன செய்கிறான் படியுங்களே. ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேட்டின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். ஆமென். பாருங்க, கோராகின் ரூபன் வம்சத்தில் உள்ள 4 பேரை கூட்டிக் கொண்டு மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? கூட்டங்கூடி 250 மூப்பர்களையும் கூட்டிக் கொண்டு அவன் என்ன செய்கிறான்? மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? எழும்புகிறான். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தால், ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருந்தால், நீங்கள் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். அந்த பொறுப்புக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கப்பட வேண்டும். என்ன ஊழியம்? ஆசாரிய ஊழியமோ, பாஸ்டரோ, எனி சோத்திரம் அசிஸ்டன்ட் பாஸ்டரோ, சபையில கணக்கு பார்க்கிறதோ, இல்லை என்றால் சபையில கூட்டுறதோ, சண்டே ஸ்கூல் ஊழியம், வாலிபர்கள் ஊழியம், இனி சோத்திரம் இனி என்ன ஊழியம் இருக்கு? சோத்திரம் பெண்கள் ஊழியம். ஆண்கள் ஊழியம் நடக்காது, அது எப்படின்னு தெரியும், யாரும் வரமாட்டாங்க இல்லையா பாஸ்டர்? சோத்திரம் அல்லேலூயா. பெண்கள் ஊழியம், அடுத்து சோத்திரம் இனி ஹாஸ்பிட்டல் ஊழியம், என்ன ஊழியம், சமையல் பண்ணி எல்லாம் ஊழியம் தான். ஊழியம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, மைக்கு பிடிச்சு பிரசங்கம் பண்றதும் பாட்டு பாடுறத மட்டும் அல்ல ஊழியம். நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு சேர் எடுத்து போட்டாலும் அது ஊழியம். எங்களுடைய சிறு வயதில் ஞாபகம் உண்டு, எங்களுடைய பாட்டி எங்க சர்ச்சுக்கு போவாங்க. எங்க பாட்டிக்கு 75 வயசு. அப்போ எங்களெல்லாம் கூட்டு போது எங்க பாட்டி தான் எங்க சர்ச்சுக்கு முதலா வருவாங்க. வந்த உடனே எங்க பாட்டி பாய் எடுத்து போட்டுருவாங்க. எங்க அம்மாலாம் பையா தான் வருவாங்க. எங்க பாட்டி முதலா ஸ்தோத்திரம் சொல்லி செபித்து பாயெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. அப்ப எனக்கு ஒன்று புரிந்தது, அண்ணன் முற்பிதாக்கன்மார் விதைக்கிறதை பிள்ளைகள் அறுப்பார்கள். அல்லேலூயா. அதனால சபையில் உள்ள போதகரும் சரி, யாரும் சரி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை நிர்விசாரமா எண்ணக்கூடாது, நிர்விசாரமா எண்ணக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் வராங்க,
அப்படி சொன்னா ஒரு வாகனத்துல கொண்டு போய் பிக்கப் பண்றது அது ஒரு ஊழியம். உண்மை, நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். எங்க சர்ச்சுக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்கும்போது நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க. அப்ப போய் கூட்டிட்டு வருவோம், வீட்டுல சாப்பாடு கொடுப்போம். இன்னைக்கு கர்த்தரா அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்க கையில அனுபவிக்க கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். எல்லாம் ஊழியந்தாமா. கடந்த நாள் எனக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். பொள்ளாச்சி ஒரு பெரிய ஏஜி சபை, நம்ம சபை. ஸ்தோத்திரம். அங்க குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரமெல்லாம் ஆண்டவர் அசால்ட்டா பிரசங்கம் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். பிரசங்கம் பண்ணி நின்று ரொம்ப கண்டினியூவா பிரசங்கம், கால் பயங்கரமா வலிக்கும். ஒரு தம்பி கால் வலிச்சுன்னு உடனே என்ன ஒரு ரூமுக்கு கூட்டு போனார். அவர் என்னை காட்டும் வயசு, என்னை காட்டில் இப்படி பார்த்தா ஒரு 15 வயசுக்கு மூத்தவர். பாஸ்டர் இங்க வாங்க அப்படி சொல்லிட்டு உடனே என் கால் அமைக்கத்தோட விட தொடங்கிட்டார். ஏன்னா நமக்கு அது புது அனுபவம்ல. சோத்திரம். ஏன் வேண்டாயா? இல்ல பாஸ்டர். அவர் சொன்னாரு, எங்க சபையில பாஸ்டர் ஸ்டான்லில இருந்து எத்தனை ஊழியக்காரங்க வந்தாலும் நாங்க அவங்களுடைய கால்களை நான் அனுப்பி விடுவேன். என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற எனக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தை தந்திருக்கிறாருன்னு சொல்றார். ஆச்சரியம் இல்லையா? சோதரம், அந்த பிரதரை பார்த்து நானே பிரமித்தேன். அது அந்த மனசு யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம். அவர் சொல்றாரு, பாஸ்டர் நீங்க 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிருக்கங்க, உங்க காலு வலிக்கும்னு எனக்கு தெரியும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி காலை தூக்கி மடியில வச்சாரு. எனக்கு அது சோத்திரம், நமக்கு அதுக்கு செட் ஆகல. ஆனா அவர் சொல்றாரு, நான் உடனே அந்த பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் நான் 2 அவங்க சர்ச்சில் ஒரு 1200 பேர் உண்டு, 2-3 சர்வீஸ் உண்டு. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு அடுத்த செக்ஷனுக்கு ஏறதுக்குள்ள இந்த தம்பி அவரை கூட்டு போய் பாஸ்டருடைய கால் அமைக்கி விடுவார். அப்ப அவர் சொன்னார், அந்த பிரதர் சொன்னார், கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்தை தான் பாஸ்டர் வச்சிருக்கிறார், அதை நான் சந்தோஷமாய் செய்வேன், கர்த்தர் என்னை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நான் எனக்கு ஆண்டவர் அப்போ எனக்கு ஒரு காரியத்தை பேசினார். ஊழியத்தில் நமக்கு கர்த்தர் எதை தந்திருக்கிறாரோ அதை உண்மையா செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அதனால தான் 1 தீமோத்தேயு 1:12 பவுல் சொல்லுகிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி அல்லவா இந்த கனமான ஊழியத்தை எனக்கு தந்திருக்கிறேன். ஆமென். அதனால அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க சபையில நீங்க எந்த ஊழியம் செய்யறதுக்கும் தயங்கக்கூடாது. நீங்க என்ன செய்யக்கூடாது? அதுக்கு பயப்படக்கூடாது. நீங்க எல்லா ஊழியம், நான் இன்னைக்கும் அனுபவித்து இருக்கிறேன். எங்க சபையில ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்கும்போது எங்க அம்மா வந்து என்ன செய்வாங்க, 40-50 பாஸ்மார் வீட்டில் வந்து தங்குவாங்க. அத்தனை பேருக்கும் வெந்நீர் போட்டு, இதே போல் நம்ம ஊர் குளிராக இருக்கும், அன்னைக்கெல்லாம் இந்த ஹீட்டர்லாம் கிடையாது, விறகடுப்பு, விறகுல 40 பேருக்கும் பெரிய பானையில் பெரிய ஸ்பெஷலாக வெந்நீர் போட்டு அவங்களுக்கு விளம்பி அவங்களுடைய துணிகள் எல்லாம் துவைச்சி எங்கள் அம்மா கொடுத்து ஊழியம் செஞ்சு காடில் போய் விறகெல்லாம் பிறக்கி செஞ்சது, கஞ்சினாலும் கஞ்சி துவையல்னாலும் கொடுத்தது. இன்னைக்கு கர்த்தர் இந்த சின்ன வயசுல, நான் கடந்த நாள் எனக்கு கண்ணீர் வந்தது. நான் ஆந்திராவில் போயிருக்கும் பொழுது ஆந்திராவினுடைய டிஜிபி என்னுடைய காரனுடைய கதவை திறந்து விட்டார். அப்போதான் நான் நினைச்சேன், நாம் ஆண்டவருக்காக உண்மையாய் செய்யும் பொழுது கர்த்தர் ராஜாக்கன்மார் மத்தியிலே நம்மளை உயர்த்தி வைப்பார். எம்பி வந்து இப்படி நின்று ஜெபம் பண்ணுவார். அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். டிஜிபி வந்து கதவை திறப்பார், ஐஜி வந்துட்டு கதவை லாக் பண்ணி விடுவாங்க. அப்ப எனக்கு இது எப்படி சாத்தியம்? அப்பதான் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, நாம் ஒருவருக்கு செய்யும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மளை கனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க, கனப்படுத்துவார், கனப்படுது. அதனால இங்க இருக்கிற தேவ பிள்ளைகிட்ட நான் சொல்றேன், அதெல்லாம் கிருபமா, அதை சேர்த்து வைக்கிற தலைமுறைகளை கர்த்தர் பயங்கரமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆசீர்வதிப்பார். அதனால ஊழியத்துல எதை நான் என்னைக்குமே
கூட இருக்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட எல்லார்ட்டையும் நான் சொல்லுவேன், நீங்க யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க கூடாது. ஆனா ஊழியத்துக்காக காலை கழுவு சொன்னா கூட காலை கழுவணும். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் ஒரு தீர்மானம் பண்ணினேன். நான் 1 ரூபாய்க்கு எனக்கு மீட்டிங் தாங்க, எனக்கு பணம் தாங்கன்னு கை கட்டி யாருக்கிட்டையும் நிற்க மாட்டேன். ஆனா யாருடைய காலையும் கழுவ நான் என்ன செய்ய ரெடி. இயேசு யாரு முன்னாடியும் கை கட்டி நிற்கல, ஆனா அவர் எல்லாருடைய கால்களை கழுவினார். அந்த ஊழியம். ஆனா இங்க கோராக என்ன செய்யறான், தனக்கு கொடுத்த பொறுப்பை இழந்து அவன் என்ன செய்கிறான், மோசேக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் என்ன செய்கிறான், எழும்புகிறான். எழும்பின உடனே மோசே என்ன செய்கிறான், முகங்குப்புற விழுந்து தேவ சமூகத்திலே மண்டாடுகிறான். உடனே என்ன நடக்கிற நேரம், அதனால் சீக்கிரம் நம்ம போறோம். என்ன நடக்கிறது? 16ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிங்க. என்னாகமம் 16:30. ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடிந்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. நிலம் பிளந்து பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. எல்லாவற்றையும் என்ன செய்யப்பட்டது? அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். அந்த வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனுடைய விளக்கம் பின்னாடி உங்களுக்கு என்ன செய்யப்படும், நான் சொல்லும்போது புரியும். அப்போ இந்த கோராகியும் அவனுடைய வம்சமும் என்ன செய்தது, உயிரோட பாதாளத்தில் இறங்கினார். சொல்லுங்க, உயிரோட பாதாளத்தில் இறங்கினது. உடனே இஸ்ரவேலே என்ன ஆயிற்று என்றால், இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கின சந்ததிகள். அதனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இஸ்ரவேல்ல முத்திரை குதிக்கப்பட்டது, சபிக்கப்பட்டவர்கள் என்று முத்திரை குதிக்கப்பட்டது. இன்னும் என்ன செஞ்சாங்கன்னா, இவங்களுடைய சுதந்திரத்தையும் இஸ்ரவேலிலிருந்து பறித்து விட்டார்கள். எதை பறித்து விட்டார்கள்? சுதந்திரத்தை. மோசேக்கு இஸ்ரவேல்ல உட்கார்ந்து இருப்பார். அப்போ ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ளவர்களும் வருவாங்க. நீ எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். அப்போ உனக்கு இந்தாப்பா சோத்திரம். எத்தனை குடும்பம் இருக்கு? 3000 குடும்பம். நீ வடக்க போய் இருந்துக்கோ. அடுத்து நீ எந்த கோத்திரம்? நான் பென்யமின் கோத்திரம். எத்தனை பேர் இருக்குங்க? 3000. நீ தெக்க போய்க்கோ. அடுத்து வா, நீ யாரு? நீ ரூபன் கோத்திரம். எத்தனை பேர் இருக்கு? 5000. நீ மேக்க போய்க்கோ. இப்படி பிரிக்கும் போது இந்த கோராகின் வம்சத்துக்கு இஸ்ரவேல்ல என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தையும் எடுத்து விட்டார்கள். இரண்டாவது, இஸ்ரவேல்ல ஒரு பெரிய வார்த்தை வெளிப்படுது. கோராகின் வம்சத்தில் உள்ள யாரும் லேவியனுடைய வேலையை செய்யக்கூடாது. ஏனென்றால் இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கின சபிக்கப்பட்ட குடும்பம் என்று முத்திரை குத்தப்பட்டது. அதனாலதான் எல்கானா லேவியனுடைய வேலை, சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப எல்கானா ஏன் லேவியனுடைய வேலை செய்யல? கோராகு சபிக்கப்பட்டவன், அவங்க குடும்பம் உயிரோட. அதனால இஸ்ரவேல்ல ஒரு செய்தி வந்துட்டு, கோராகினுடைய வம்சம் லேவியனுடைய வேலையை செய்ய தகுதி இல்லாதவர்கள், இவர்கள் இஸ்ரவேலில் சபிக்கப்பட்டவர்கள். எத்தனை வருடம் என்றால் கிட்டத்தட்ட 600 வருஷங்கள் இந்த கோராகினுடைய வம்சம். கோராகிலிருந்து எல்கானா எத்தனாவது வம்சம் என்றால் 16வது வம்சம். 16 வம்சம் என்றால் கிட்டத்தட்ட கோராகி மோசே காலங்கழிஞ்சு நியாயாதிபதிமார் 12 நியாயாதிபதிமார்
எல்லாம் வச்சு பார்க்கும்போது வேத பண்டிதர்கள் சொல்ற பிரகாரம் பார்த்தா 600 வருஷங்கள் இந்த கோராகினுடைய வம்சம் இஸ்ரேலில் எப்படித்தான் இருந்தது? சபிக்கப்பட்டதாய் இருந்தது. இந்த வம்சத்தில் இருந்து வந்த ஒரு மனுஷன் தான் யாரு? எல்கானா. அல்லேலூயா. எல்கானா. அப்ப எல்கானுடைய பிள்ளைகள் என்ன செய்யல? மரித்து போகல. அவனுடைய பிள்ளைகள் உயிரோடு தான் இருக்கிறாங்க. என்னாகமம் 26:11 வாசிங்களை. அப்ப அவன் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? உயிரோட தான். அப்ப சந்ததிகள் என்ன செய்யுது? பெருகி கொண்டு இருக்கிறது. இந்த குடும்பத்தை அடியோட இஸ்ரேல்ல நீங்க நல்லா பாருங்க. பழைய காலங்கள்ல எங்களுக்கு தெரியாது, ஆனா பழைய ஐயாமாருக்கு அம்மாமாருக்கு தெரிய வாய்ப்புண்டு. ஒரு கிராமத்துல, சில நம்ம தமிழ்நாடுல, சில இப்பவும் வட மாநிலங்கள்ல உண்டுன்னு நினைக்கிறேன். இந்த கிராமங்கள்ல அந்த கிராமத்துல ஏதாவது ஒரு தப்பு பண்ணா அந்த கிராமத்தை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? இங்க உண்டு, இந்த தமிழ்நாட்டிலையும் உண்டு. நாங்க கேள்விப்பட்டதில்லை, ஐயா மாதிரிலாம் கேள்விப்பட வாய்ப்பு உண்டு. ஏதாவது அந்த கிராமத்துக்குன்னு ஒரு சட்டம் உண்டு. அந்த சட்டத்தை மீறினா அந்த குடும்பத்தை என்ன செஞ்சிருவாங்க? இப்ப நம்ம ஊர்லயும் உண்டு. திடீர்னு இந்த வரி கேட்க வருவான், நீங்க கொஞ்சம் வரி தாங்க அப்படின்னு. உடனே இல்லையா, நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், அப்ப நாங்க உங்களை கிராமத்திலிருந்து உண்டு. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, எங்க ஊர்ல எல்லாம் உண்டு. நீங்க உங்களுக்கு நீங்க வரி தரலன்னா உங்களுக்கு சோத்திரம், கிராமத்துல எந்த இதுக்கும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். அதுக்கு இப்ப புதுசா கண்டுபிடிச்ச சமுதாய வரி. சொல்லுங்க, சமுதாயம். நீங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நீங்க இந்த வரி கண்டிப்பா கொடுத்தாதாமா நாளைக்கு ஒண்ணுனா நாங்க வந்து நிற்போம். நீங்க அப்ப சொல்லணும், நீ நிற்கவும் வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், சாவகாசமே எனக்கு வேண்டாம். எனக்கு கர்த்தர் ஒரு கூட்ட ஆவிக்குரிய சந்ததிகளை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நீங்க அந்த மாதிரி இடத்துல வைராக்கியமாய் நின்று பாருங்க, கர்த்தர் உங்களை பயங்கரமா உயர்த்துவார். நீங்க கர்த்தருக்காக எடுக்கிற சின்ன தீர்மானம் கூட பெரிய ஆசீர்வாதத்தை தரும். ஒரு சாட்சி சொல்றேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணேன். நிறைய பாஸ்டர்மாரு குறையில சொல்லலை, நீங்க இந்த வெளிநாடு சில புல்பீட்டில் எல்லாம் இந்த ஷூ போட்டு நின்று பிரசங்கம் பண்றது, இதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். அது வந்து அதில் வந்து எனக்கு ஒரு ஈடுபாடு கிடையாது. அப்போ நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவரே நான் எங்கே போனாலும் சரி ஷூ போட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், ஜெபம் கூட எந்த இடத்துலனாலும் நான் செருப்பை கலத்திடுவேன். கடவுளுக்கு முன்னாடி செருப்பெல்லாம் பெரிய மேட்ரே இல்லை, அப்படி நான் கலத்திடுவேன். அப்போ ஒரு பாஸ்டருடைய வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண கூட்டுறேன். அப்போ நான் ஒரு சின்ன ஒரு தீர்மானம் பண்ணேன். அப்படி நிறைய சின்ன சின்ன தீர்மானம் நிறைய. அப்படிதான் இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இதெல்லாம் டிலேட் பண்ண அதெல்லாம் இல்லாமல் ஆனால் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சு, சின்ன தீர்மானத்தை கூட ஆண்டவர் என்ன செய்வார், கனப்படுத்துவார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வாயில சொல்கிற தீர்மானம் வார்த்தைகளையும் கர்த்தர் கனப்படுத்துவார். கடந்த நாள் நாகர்கோவிலில் ஒரு மீட்டிங் போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த ஒரு பாஸ்டர் சொன்னார், டிபிஎம் சபை, சிலோன் பெந்தகோஸ்தே சபை, அந்த சபையினுடைய ஸ்தாபகர் வெறும் 3 ஆத்துமாக்களோடு கூட தான் அந்த ஸ்தாபனத்தை தொடங்கினாராம். அந்த ஸ்தாபனம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, 3 பேர், 3 வயசான அம்மா. அதுல ஒரு அம்மாவுக்கு காது கேட்காது, இனி ஒரு அம்மாவுக்கு கண்ணு, இனி ஒரு அம்மாவுக்கு என்னன்னே புரியாது. இப்படி இருக்கும்போது இவர் இப்படி சொல்லுவாராம், ஆண்டவரே என்னுடைய ஸ்தாபனத்தை உலகம் முழுவதும் கர்த்தர் கொண்டு போனதுக்காய் நன்றி நன்றி என்று. கடந்த நாள் ஒரு பாஸ்டர், சீனியர் பாஸ்டர் சொன்னார், நம் ஏஜி ஸ்தாபனத்துக்கு கூட பாகிஸ்தான்ல சர்ச்சு கிடையாது, ஆனா டிபிஎம் சபைக்கு 8 சபை பாகிஸ்தான்ல உண்டா. அல்லேலூயா சொல்லுங்க, ஆச்சரியம் அல்லவா? நாம் சொல்லுகிற வார்த்தைகளையும் நாம் செய்கிற தீர்மானத்தையும் கனப்படுத்துவார். அதனால்தான் அப்பா அம்மா கிட்ட எப்பவும் சொல்லும்போது, நான் குடும்ப கூடுகைக்கு ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுக்கும்போது நான் சொல்ற ஒரு காரணம், நீ வாயில வந்து பிள்ளைகளை திட்டக்கூடாது.
நாயே, கழுதை, எருமை, கோபம் வந்துச்சுன்னா இவங்க சுபாவத்தை எல்லாம் பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. பேய்க்கு பிறந்த பிசாசா, பேய்க்கு. அப்ப நான் இப்போ ஒரு அம்மா அன்னைக்கு தான் போறா, அது சொல்லிக்கிட்டு இருக்கு, பேய்க்கு பிறந்த பிசாசு. நான் சொன்னேன், நீ கரெக்டா தான்மா சொன்ன, பேய் நீ தான். சத்திரம் சொல்லக்கூடாது. நீங்க நாவினால் சொல்ற வார்த்தை அப்படியே நடக்கும். மரணமும் ஜீவனும் யார் நாவின் அதிகாரத்தில்? நீங்க அதை சொல்லவே கூடாது. ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சிட்டு, பேய் பிடிச்ச உடனே இந்த பேய் அப்படி இலகி வருது. அந்த உடனே பேய எதுக்கு இந்த அம்மாக்குள்ள வந்த அப்படின்னு கேட்ட உடனே அந்த பேயே போய் தான் சொல்லுவோம். ஆனா அன்னைக்கு அந்த பேய் உண்மையே சொல்லுது. எப்படி பிசாச உள்ள வந்தான்னு கேட்டோடனே, நான் சும்மா தான் வெளியில இருந்தேன். இவங்க 4 பிள்ளைகளும் அங்க விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சான். இந்த அம்மா கொஞ்சம் டென்ஷன் டீம். 6 மணி ஆன உடனே இந்த அம்மாக்கு பிரஷர் கூடிரும். உடனே இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கு, கம்ப தூக்கிட்டு, கழுதைகளா 6 மணி ஆயிடுச்சு, ஒழுங்கா உள்ள வந்து படிங்க. இந்த பிள்ளைங்க விளையாட்டு இன்ட்ரெஸ்ட்ல பயங்கர விளையாட்டு. கொஞ்ச நேரம் கழிஞ்சு, எருமைகளா உள்ள வந்து படிங்க. பிள்ளைங்க விளையாடுற இன்ட்ரெஸ்ட்ல கூப்பிட்டா வருமா? வராது. அம்மா டென்ஷன் ஆகி கம்ப தூக்கிட்டு போயிட்டு, பேய்களா, பேய்க்கு பிறந்த பிசாசுகளா, ஒழுங்கா உள்ள வந்து படிங்கன்னு சொன்னோன்னே மரத்து மூட்டில் இருந்த பேய் நினைச்சுக்கிட்டு அதைத்தான் கூப்பிடுன்னு சொல்லி அது உள்ள வந்து உக்காந்துக்கிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய நாவினால் எதை சொல்லுகிறோமோ அது அப்படியே நடக்கும். நீங்க நாவினால் என்ன செய்யணும்? நன்மைகளை சொல்லுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த வம்சத்தை படிக்கும் பொழுது இங்க என்ன சொல்லப்படுது என்றால், இந்த வம்சம் சபிக்கப்பட்டதாய். அன்னைக்கு உதாரணத்துக்கு எதை சொன்னாலும் கோராகினுடைய வம்சத்தை தான் சொல்லுவாங்களாம். என்னாகமம் 27:1-4 வரை வாசிங்களேன். குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிளையாட்டுக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாய் இருந்த செலோப்பியாட்டின் குமாரத்திகளாகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. கோராகின் கூட்டத்தாரை சேர்ந்தவர் அல்ல. அல்ல. எப்படி சொல்றாங்க பாருங்க, எங்க அப்பா வனாந்தரத்துல மரணம் அடைந்தார். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கங்க அவர் கோராகினுடைய வம்சத்தை இல்ல. எங்க அப்பா கோராகின் வம்சத்தை சேர்ந்தவர் அல்ல. அவர் வனாந்தரத்தில் பாவம் செய்து என்ன செய்தார்? மரித்தார். நாங்க கோராகின் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அதனால் எங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை நீங்க என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். கொடுக்கணும். எப்படி சொல்றாரு? எங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அன்னைக்கு யார் வந்து நின்னாலும் முதல்ல சொல்றது, நாங்க கோராகினுடைய கூட்டம். சொல்லுங்க, கோராகினுடைய கூட்டம் அல்ல. அப்ப அந்த அளவுக்கு கோராகின் வம்சம் இஸ்ரேலில் எப்படிப்பட்டதா இருந்தது? சபிக்கப்பட்டதா, ஒதுக்கப்பட்டதா இருந்தது. அப்படி இருந்த வம்சம்தான் யாருடைய குடும்பம்? எல்கானாவின் குடும்பம். அப்ப இந்த எல்கானாவின் வம்சம் 600 வருஷங்களா இஸ்ரேல் எப்படிப்பட்டது? சபிக்கப்பட்டது. அப்படி இருந்த வம்சத்துல கர்த்தர் என்ன செய்கிறார்? எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். யாருக்கு 2 மனைவிகள்? எல்கானா. இப்பமும் பல டீமுக்கு 2 மனைவி எல்லாம் உண்டு. உண்டு. வீட்டுல ஒரு ஆளு, வேலை செய்யற இடத்துல ஒரு ஆளு. இப்ப ரகசிய காதல் கொடைக்கானல்ல ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல கடந்த நாள் தேனிக்கு மீட்டிங் போயிருந்தேன். தேனி இல்லை, சொல்ற மதுரைக்கு. அப்போ ஒரு சாட்சி இல்லை, ஒரு கேவலமான காரியம்.
அவன் சர்ச்சில் நல்ல பையன். இப்ப இன்ஸ்டாகிராம்ல லவ், பயங்கரமான காதல். காதல்னா சொத்து தெய்வீக காதல். 1.5 வருஷமா சாட்டிங் தான். சாட் பண்ணி உடனே இங்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் போகுது, டியர் என்ன உனக்கு நான் உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உன்னை அங்கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நானும் உன்னை பார்க்கணும். எங்க பார்க்கலாம்? உடனே மெசேஜ் வருது, நீயும் கொடைக்கானல் வந்துரு. நானும் அப்பந்தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த கொடைக்கானல்ல வர்ற பகுதி டீமு உண்மையான டீமுக கிடையாது. அல்லேலூயா, அல்ல ஆமாவா இல்லையா? சோத்திரம். எல்லாம் ஒன்று சென்னையில இருந்து கிளம்பி வரும், என்ன ஒன்று கன்னியாகுமரியில இருந்து ரெண்டும் வந்து வத்தல குண்டுல ஜாயிண்ட் ஆகுறது. கொடைக்கானலுக்கு வரும்போது ரெண்டும் ஒன்னா வரும். சோத்திரம். இங்கேன்னு இல்லை, எல்லா டூரிஸ்ட் ஏரியாலையும் கர்த்தர் அருவருக்கிற இந்த பாவம் நடக்கு. அதுக்காக நாம் திறப்புல என்ன செய்யணும்? நிற்கணும். சோத்திரம். உடனே மெசேஜ் வந்துச்சு, 2 பேரும் கொடைக்கானல் வந்தாச்சு. ஆனா 2 பேரும் அன்னைக்கு வரும் அது வரைக்கும் முகத்தையே பார்க்கல. உடனே இங்க இருந்து மெசேஜ் பார்த்து, நானும் கொடைக்கானல் வந்துட்டேன், நீங்க வந்துட்டங்களான்னு மெசேஜ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, போய்கிட்டே இருக்கு. சோத்திரம். உடனே சரி வந்துட்டு, எங்க ரெஸ்டாரண்ட், என்ன ரெஸ்டாரண்ட்னு மறந்துட்டேன். சோத்திரம். உடனே ரெஸ்டாரண்ட், நானும் ரெஸ்டாரண்ட் பக்கத்துல தான் இருக்கேன். அப்போ இங்க இருந்து மெசேஜ், நானும் இங்க தான் இருக்கிறேன். எத்தனாம் நம்பர் டேபிள்? 13ஆம் நம்பர் டேபிள். 13ஆம் நம்பர் டெஸ்கா? நானும் அங்கதான் இருக்கிறேன். திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, 1.5 வருஷமா ஆம்பளையும் லவ் பண்ணிருக்கோம். இன்ஸ்டாகிராம்ல 2 பேரும் பார்த்துட்டு 2 வருஷம். இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கியா? சந்தோஷம். இருக்காமா? போனே இல்லை, என்ன இருக்கா? சோத்திரம். 1.5 வருஷமா ஆம்பளை என்ன செஞ்சிருக்கான்? இதுல வந்த ஒருத்தன் எங்க உள்ளவன? சென்னையில் உள்ளவன். அவன் 3 பேரோடு கூட அவன் கூட கூட்டு வந்திருக்கான். நீ வாடா, நான் கல்யாணம் பண்ண போற பிள்ளைய உனக்கு காட்டி. இங்க வந்தா யாரு? ஆம்பளை. சரி, கூட வந்தவன் செஞ்சிருக்கான். 1.5 வருஷமா ஒரு ஆம்பளை உன்னை ஏமாத்திட்டான்டா. நம்ம சென்னையில இருந்து வந்தோம், சும்மா போக கூடாது. அவன் கையில இருக்க செயின் எல்லாம் பறிச்சுட்டு போ. செயினையும் பர்ஸோட என்ன செஞ்சுட்டான்? பறிச்சுட்டு போயிட்டு. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கல்யாணம் முடிச்ச டீமுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். மெசேஜ் ஒரு வார்த்தை போதும் உன் குடும்ப வாழ்க்கைய உடைக்க. என் ஃப்ரெண்டு தான், நாங்க 4ஆம் கிளாஸ்ல சோத்திரம் ஒன்னா படிச்சோம். அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை. குடும்பம்ங்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டா கணவனுக்கு எது விருப்பம் இல்லையோ அதை நீ செய்யக்கூடாது. மனைவிக்கு எது கேக்குதாயா? வேலைக்கு அங்க போகும்போது கெஸ்ட்டை சுற்றி காட்டும் போது சொல்லுவாங்க, சுரேஷ் ஸ்மைல் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆளு கொஞ்சம் கூட பொங்கிடுவாரு. அன்னைக்கு வர தாடிய வெட்டாதவர் மறுநாள் போய் தாடியெல்லாம் வெட்டி பயங்கரமா ஸ்டைல் எல்லாம் பண்ணி, அப்படி என்னடா ஆளு கெட்டப்பெல்லாம் மாறுதே அப்படின்னு பார்த்தோன்னே அங்கிருந்து மெசேஜ், சுரேஷ் சாப்பிட்டங்களா? சோத்திரம். இன்னைக்கு பல டீம் அப்படித்தான் நடக்கு. இன்னையோட ஆண்டவர் சொல்றார், ரகசியமா நீங்க, நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரம், ரகசியமாய் செய்கிற பாவத்தை ஒரு நாள் வெளியரங்கமாய் கொண்டு வந்து அத்தனை பேர் முன்னாடியும் உன்னை தலகுனிய வச்சிருவான், கேவலப்பட வச்சிருவான். பிசாசுனுடைய மிகப்பெரிய திட்டமே என்ன தெரியுமா? வஸ்திரத்தை உரிதல். ஆபிரகாமுடைய வஸ்திரத்தை சொல்லுங்க உரிந்தான். காயனுடைய வஸ்திரத்தை உரிந்தான். நோவாவினுடைய வஸ்திரத்தை உரிந்தான். தாவீதினுடைய வஸ்திரத்தை உரிந்தான். யோசேப்பினுடைய வஸ்திரத்தை உரிந்தான். கடைசி வந்து இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தையும் 5 தடவை என்ன செய்தான்? உரிந்தான். நிர்வாணம். இந்த சோத்திரம் தமிழ்ல வந்து
தாவீது கிட்ட வந்து, அதாவது சேனைகளின் கர்த்தரை நிந்தித்தல். நிந்தித்தல் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நிந்தித்தல் என்ற வார்த்தைக்கு எபிராய பாஷையின் அர்த்தம் என்ன தெரியுமா? வஸ்திரத்தை உரிதல் என்று அர்த்தம். எப்படி? தாவீதுக்கு ஏன் கோபம் வந்துச்சுன்னா, சும்மா அல்ல. கோலியாத்து வந்து சேனைகளின் கர்த்தரை நிந்தித்த உடனே அது எபிராய பாஷையில் எப்படின்னா, அவன் ஆராதிக்கிற ஆண்டவருடைய வஸ்திரத்தை உரிதல் என்று சொன்ன உடனே தான் தாவீதுக்கு கோபம் வந்தது. அவமான சின்னமாய் மாற்றிடுவான். அதனால என்ன செய்யுங்க, ரொம்ப கவனமா என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தியினுடைய பெயர் பெனினாள், இனி ஒருத்தியினுடைய பெயர் அன்னா. பெனினாள் என்பதனுடைய எபிராய பாஷையின் அர்த்தம் என்னவென்றால் விலையேற பெற்ற செல்வம் என்று அர்த்தம். ஒன்னு இப்படி சொல்லலாம், விலையேற பெற்ற செல்வம், இல்லை என்றால் விலையேற பெற்ற முத்து என்று அர்த்தம். அன்னாளுடைய அர்த்தம் என்னவென்றால் கிருபை பெற்றவள் என்று அர்த்தம். சொல்லுங்க, கிருபை பெற்றவள். அடுத்து அந்த 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தரோ அவருடைய கர்ப்பத்தை அடைத்தார். ஒண்ணு பாருங்க, இந்த எல்கானா வம்சம் சபிக்கப்பட்ட வம்சம். இன்னொரு சைடு பார்த்தா எல்கானா ஆசையாய் நேசிக்கிற அன்னாளுக்கு என்னது இல்லை, குழந்தை இல்லை. 22 வருஷமா இந்த அன்னாளுக்கு என்னது இல்லை, குழந்தை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அன்னாள் வருஷந்தோறும் சீலோவில் இருக்கிற ஒரு பலி செலுத்துற இடத்துக்கு தேவாலயத்தில் போய் இவ என்ன செய்வா, ஜெபிக்க தொடங்குவாள். அப்ப அவ ஜெபித்த ஒரு ஜெபந்தான் அவ வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தது. 1 சாமுவேல் 1:10 வாசியுங்களேன். மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தாவே, கர்த்தாவே. வேதத்தில் முதலில் வேத புஸ்தகத்தில் முதல்ல சேனைகளின் கர்த்தாவே என்று சொன்னது யாருன்னா அன்னாள் தான். அல்லேலூயா. அவ ஏன் சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்றா? எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் 2 சேனைகள் உண்டு. எத்தனை சேனைகள்? 2. ஒன்று வானத்தின் சேனை, இனி ஒன்று பூமியின் சேனை. வானத்தின் சேனைகள் பலுகி பெருகாது. சூரியன் குட்டி போடுமா? ஒரு சூரியனையே கொடைக்கானல்ல இருக்கிறனால தப்பிச்சங்க. இவங்க நினைக்க எங்களுக்கு கொஞ்சம் சூரியனை மட்டும் காட்டுங்க பாஸ்டர் அப்படி. சந்திரன் பலுகி பெருகாது. அப்ப வானத்தின் சேனைக்கு பலுகி பெருகிற ஆற்றலை என்ன செய்யப்படவில்லை, கொடுக்கல. பூமியின் சேனை, 2வது சேனை என்ன சேனை? பூமியின் சேனைக்கு பலுகி பெருகிற ஆற்றலை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஒரு ஆடு 100 ஆடாய் சொல்லுங்க மாறும். ஒரு மீன் பல மீனா, ஒரு மரம் பல மரமாய் மாறும். அப்போ அவ ஜெபம் என்ற வார்த்தை விசுவாசத்துல அவள் சொன்ன வார்த்தை பரலோகத்தை அசைத்தது. எப்படி என்றால்
வேதத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, யாரும் சொல்லாததை அவர் சொல்லி ஜெபிக்கிற விசுவாசத்துல, சேனைகளின் உமது அடியாரை கண்ணோக்கி. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், சேனைகளின் கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, பூமியின் சேனைகளின் கர்த்தாவே, இந்த பூமியில் உள்ள சேனைகளை படைத்தவரே, இந்த பூமியில் உள்ள சேனைகளை பலுகி பெருக பண்றவரே, நீர் நினைத்தால் இந்த அடியனை பலுகி பெருக பண்ண முடியும் என்று அவள் விசுவாசத்தில் சொன்னவுடனே அவளுக்குள் இருந்த அந்த விசுவாச ஜெபமே பரலோகத்தை அசைய பண்ணினது. எத்தனை பேர் இந்த 2026 சொல்லுகிறீர்கள், கர்த்தர் 2026 என் சபையை பழுகி பெருக பண்ண போகிறார், என் ஊழியங்களை பழுகி பெருக பண்ண போகிறார், நன்மைகளை பழுகி பெருக பண்ண போகிறார், என் பிசினஸை பழுகி பெருக பண்ண போகிறார், என்னுடைய ஆமென் ஆத்துமாக்களை கர்த்தர் பழுகி பெருக பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சேனைகளின் கர்த்தாவே, பழுகி பெருக பண்ணுகிறவரே, கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், 2026 பழுகி பெருகிற ஆண்டு. இனி உள்ள நாளுகள் உன் மந்தை பழுகி பெருக போகிறது, உன் பிள்ளைகளுடைய வேலைகள் பழுகி பெருக போகிறது, பிசினஸ்கள் பழுகி பெருக போகிறது, ஜெபம் பழுகி பெருக போகுது. ஆண்டவருக்கு உங்களுக்கு உள்ள உறவு இன்னும் பல மடங்கு பழுகி பெருக போகுது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பழுகி பெருகிற ஒரு ஆண்டு இந்த 2026. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஓ ஷகபாபாபாபா லம் தேலேரே தேலேரே. எஸ் 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 சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. அடியனை கண்ணோக்கி பாரு, சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, கர்த்தர் சொல்லுகிறார், இது பழுகி பெருகிற ஆண்டு, இது பழுகி பெருகிற ஆண்டு. உன்னுடைய வாழ்க்கையில் பழுகி நன்மைகள் பழுகி பெருக போகுது, நன்மைகள் பழுகி பெருக போகுது. சபையே, உன் எல்லைகள் பழுகி பெருக போகுது, ஆத்துமாக்கள் பழுகி பெருக போறாங்க, வாசல்கள் பழுகி பெருக போகுது. நீ இங்க இருந்து சொல்லும் பொழுது கர்த்தர் ப்ராமிஸியா சொல்லுகிறார், இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் பழுகி பெருகிற ஒரு சீசன். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி அந்நிய பாஷையில் ஆமென் சொல்லி பெற்றுகள். சொல்லுங்க, ஜெபம் பழுகி பெருக போகுது, விசுவாசம் பழுகி பெருக போகுது, வேத வாசிப்பு பழுகி பெருக போகுது, ஆண்டவரோடு கூட ஆழமான உறவு இன்னும் பழுகி பெருகும் பெருகும் பெருகும். சொல்லுங்க, ஆத்துமாக்கள் பழுகி பெருக. சபையே, it is a prophecy. எழுதி வைத்துக்கோ, இனிமேல் உன்னுடைய ஊழியங்கள் பழுகி பெருக போகுது, உன்னுடைய நன்மைகள் பழுகி பெருக போகுது. சபை பழுகி பெருக, உன் குடும்பம் இனி பழுகி பெருக போகுது. ஓ, உன்னை நீ கையிட்டு செய்கிற எல்லாம் பழுகி பெருக போகுது. ஓ ரபாலகடகா ஷகபாபாபாபாபா. ஒரு விசுவாசம் உள்ள அன்னாளுடைய ஜெபம் பரலோகத்தை அசைத்தது, பரலோகத்தை அசைத்தது. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க தயாரா? இந்த ராத்திரி விசுவாசிக்க தயாரா? பக்கத்தில் கை கொடுத்துட்டு சொல்லுங்க, கர்த்தர் பழுகி பெருக பண்ண போகிறா, கர்த்தர் பழுகி பெருக பண்ண போகிறா, ஊழியங்களை பழுகி பெருக பண்ண போகிறா, ஓ ஆமை எல்லைகளை பழுகி பெருக பண்ண போகிறா, நன்மைகளை பழுகி பெருக பண்ண போகிறா, சபை பழுகி பெருக போகுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பழுகி பெருகிற நாளுகளாய் மாறப்போகுது. ஆண்டவரோடு கூட உன்னுடைய உறவு இன்னும் பழுகி பெருகட்டும். அவன் சொன்ன வார்த்தை பரலோகத்தை அசைத்தது. நம்ம படிக்கும் போது சும்மா சேனைகளின் கர்த்தர் இல்லமா,
அந்த சேனைகளின் கர்த்தாவே என்று அவள் சொன்னது பரலோகத்தையே அசைத்தது. பரலோகத்தை என்ன செய்தது? அசைத்தது. பரலோகத்தை அசைத்து உள்ள இருந்த கர்ப்பத்தை திறக்க வைத்தது. விசுவசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவசிக்கிறது உங்களுக்கு அப்படியே நடக்கும். அண்ணாளுக்கு சும்மா இல்ல, 22 வருஷமா ஜெபம் பண்றா. ஆனா அன்னைக்கு அவ பண்ணின ஜெபம் பரலோகத்தில் இருந்த ஆண்டவரையே, ஏன்னா ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு வர எத்தனையோ தாசன்மார் இருந்தாங்க, ஒருத்தர் கூட என்னை சேனைகளின் கர்த்தாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணதில்லை. ஆனா அன்னாள் விசுவாசத்தோடு கூட சேனைகளின் கர்த்தாவே என்று விசுவாசத்தோடு கூட சொன்ன உடனே நான் நினைக்கிறேன் ஆண்டவர் இருதயத்தை அவளுடைய விசுவாசம் தொட்டது. உடனே அடைஞ்சிருந்த கர்ப்பம் திறக்கப்பட்டது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, இந்த பகல் வேளையிலே ராத்திரி வேளையில நீங்க விசுவசிக்க தயார். நாம உங்க வாழ்க்கையில ஒரு பெருகி பெருக போகுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை பேர் பழுகி பெருகணும்னு நினைக்கிறேங்க? நீங்க ஆண்டவரோடு கூட இன்னும் இன்னும் வேத வாசிப்பு பழுகி பெருகட்டும், ஜெபம் பழுகி பெருகட்டும், ஆண்டவரோடு கூட அந்த ரிலேஷன்ஷிப் பழுகி பெருகட்டும். அவ சொன்ன உடனே கர்ப்பம் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. அப்பொழுது ஒரு பொருத்தனை பண்றாள், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீர் என்றால் நான் அவளுக்கு உமக்காகவே என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். சொன்ன உடனே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்களேன். வரைக்கும் வெறித்திருப்பாய். 16ல இருந்து வாசிங்க. உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். போதும். இதுல இன்னும் ஒரு மர்மம் நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என்னைக்குமே நம்ம எவ்வளவு கிருபை பெற்றவர்களாய் மாறினாலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஏலியையும் பழைய நமக்கு உதவி செய்த ஏலிகளையும் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு எங்க அம்மா சொல்லும், இன்னைக்கு கர்த்தர் என்ன பயன்படுத்துறார். ஆனாலும் அன்னைக்கு கூரை வீட்டில் இருக்கும்போது ஒரு பேகும் பிடிச்சுக்கிட்டு கிலோமீட்டர் நடந்து வந்த ஒரு ஏலி அந்த வீட்டில் வந்து சுவிசேஷம் சொன்னனால தான் இன்னைக்கு இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவங்கள விட நமக்கு பாட்டு பாடுற திறமை அதிகமாக இருக்கும், சிலப்போ பிரசங்கம் பண்ற திறமை அதிகமாக இருக்கும், சிலப்போ கிருபை ரொம்ப பெருசாக இருக்கும், சிலப்போ தீர்க்க தரிசனம் வரம் பயங்கரமா இருக்கும். நம்ம வளர்ந்த உடனே ஏலியை மறந்துடக்கூடாது. ஒரு ஏலி இருந்தனால தான் அன்னாளுடைய கர்ப்பம் திறக்கப்பட்டது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றியா, நீங்க சிலப்போ 25 வருஷம் ஆயிருக்கலாம் அந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு ஏலி உங்களை தேடி வந்தனால தான், அந்த ஏலியை கர்த்தர் அனுப்புனனால தான் நாம் விலையேறப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளை பழச மறக்கவே கூடாது. நீங்க எப்பொழுதும் தேவ சமூகத்தில் 2 காரியத்துல மட்டும்தான் அழணும். சும்மா இந்த ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. எப்ப தெரியுமா அழணும்? என்னுடைய ஒரு அனுபவத்துல சொல்றேன், நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய மகிமையை அனுபவிக்கும் போதும் அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்படும் போது மட்டும் நம்ம அழணும். 2வது, அவர் நம்மளை நடத்தின விதங்களை நினைத்து நம் கண்கள்ல கண்ணீர் வரணும். அல்லாம சும்மா இந்த வந்துகிட்டு கண்ணீர் விட்டு அழுங்கன்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறதெல்லாம் விட்டுறணும். இப்போ
சாம்பாசர் இருக்கிறாங்க, மூத்த பையன் இருக்கிறான். பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா டீச்சர் சொல்றாங்க, நாளைக்கு வரும்போது நீ பென்சில் வாங்கிட்டு வரணும். உடனே வந்தோடனே, டாடி நாளைக்கு எனக்கு பென்சில் வேணும். அப்பா கேட்டாச்சு. ராத்திரி எல்லாம் பாஸ்டர் பக்கத்துல படுத்திருக்க, பக்கத்துல உக்காந்துக்கிட்டு எனக்கு பென்சில் வேணும், பென்சில் வேணும், பென்சில் வேணும்னு சொன்னா, பாஸ்டருக்கு ஒரு ரூபம் தான் இப்ப பாக்குறேங்க, இன்னொரு விருப்பத்தை அப்போ பார்ப்போம். 5 தடவை பொறுப்போம், 6வது தடவை சப்புன்னு செவுட்டுல கூட ஒரு அடி விழும். நம்மளும் அப்படித்தான் ஏசப்பா கிட்ட. இந்த உறவு ரிலேஷன்ஷிப் எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? வந்த உடனே அழுது புலம்பி ஒரு கறக்கி ஒரு சுத்தி சுத்தி ஏசப்பா அவரு பாப்பாரு, என் பிள்ளை என்னெல்லாம் கூத்து பண்றான், என் பிள்ளை இல்லம்மா. அதுக்காக நீங்க அழுது ஜெபிக்க கூடாது சொல்ல, தேசத்துக்காக அழுது ஜெபிங்க. சும்மா இந்த போலி கண்ணீர் விடிக்கிறதெல்லாம் என்ன செஞ்சிடணும், விட்டுரு. எப்பொழுதும் அப்பா கிட்ட சந்தோஷமா இருந்து ஜெபிக்கணும். ஏன் அப்பா எனக்காக யாவையும் செய்வார். நீங்கள் எப்பொழுதும் அவர் மகிமையை அனுபவிக்கும் போது உன்னை அறியாமலே கண்ணீர் வரணும். அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுது, 22 வருஷம் குழந்தை இல்லாம அழுது ஜெபித்த. நான் சொல்றேன், அவள் ஜெபமோ அல்ல, அவள் வாழ்க்கையில் அடைந்திருந்த கர்ப்பத்தை திறந்தது அன்னைக்கு அவள் விசுவாசத்தோடு கூட இருந்து பண்ணின ஜெபம் பரலோகத்தின் கதவுகளை திறந்தது. 22 வருஷமா அந்த ஆலயத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? ஜெபம் பண்றா. கர்ப்பம் திறந்துச்சா? திறக்கல. ஆனா பரலோகத்தை அசைக்கும்படி விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, அந்த வார்த்தை ஆண்டவரையே ஒரு அசைச்சிட்டு, அல்லேலூயா, அசைச்ச உடனே அவள் என்ன செய்கிறா? அண்ணா எல்கானா அண்ணாளை அறிந்தாள், கர்ப்பவதியானால் அவளுக்கு ஒரு குமாரன் பிறக்கப்பட்டது, அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிடப்பட்டது. இனி நம்ம கொஞ்சம் சீக்கிரமா ஓடி தொட்டுட்டு போயிடும். சோதரம். உடனே இந்த குழந்தை பிறந்தாச்சு. பிள்ளைக்கு எத்தனை வயசு ஆயிட்டு? பால் குடி மறந்தாச்சு. ஒரு பிள்ளை பால் குடிக்க மறக்க சிலப்ப 3 வயசு ஆகும். அண்ணா சாமுவேலுக்கு எத்தனை வயது? அப்பா நீ ஒன்றும் வாசிக்க வேண்டாம், கொஞ்சம் நீ வசனத்தை கவனி. சோதரம். அல்லேலூயா. நானும் பார்க்க திடீர்னு மியூசிக் வருது, திடீர்னு ஸ்டாப் ஆகுது, திடீர்னு மியூசிக் வருது. சோத்திரம். நல்ல வசனத்தை கவனி. என்ன சோத்திரம். நான் கையை இப்படி காட்டும் போது நீ ப்ளே பண்ண தொடங்கிறேன். எனக்கு இந்த பாட்டெல்லாம் தெரியாது. சோத்திரம். அவங்க பாஸ்டமா சூப்பராக பாடுவாங்க, அவங்க பாட்டு நான் ரொம்ப கேட்பேன். அல்லேலூயா. அப்போ இந்த அண்ணாள் என்ன செய்கிறா? பிள்ளை பால் குடி மறந்த உடனே வருஷந்தோறும் இவ சொன்ன பொருத்தனை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். பொருத்தனை நிறைவேற்றும்படியா அண்ணாள் போய் எல்கானா கிட்ட சொல்லணும்ல, எல்கானாவே நான் பிள்ளை பிறந்தா என்ன செஞ்சிருக்கிறேன்? ஆண்டவருக்காக கொடுத்துருவோம்னு ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். அப்ப அந்த எல்கானா கிட்ட சொல்லும் பொழுது இந்த எல்கானா வேணா இப்படி சொல்லியிருக்கலாம், அண்ணாலே உனக்கு ஒன்னாவது 22 வருஷமா குழந்தை இல்லாம ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இனி ஒன்று 600 வருஷமா என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? சபிக்கப்பட்ட குடும்பம். இந்த பிள்ளைய போய் நீ ஆண்டவருக்கு, அது 3 வயசான பிள்ளைய போய் நீ ஆண்டவருக்காக கொடுக்குறோன்னு சொல்லி நீ போறியே அப்படின்னு எல்கானா என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லி இருக்கலாம். அதுக்குள்ள ஆப்ஷனும் எல்கானாக்கு என்ன உண்டு? எடுத்து வாசிக்கலாம். என்னாகமம் 30ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம். கேட்டிருந்தும் அதை கேள்விப்படுகிற நாளில் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவளுடைய பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையும் நிறைவேற வேண்டும். அவளுடைய புருஷன் அதை கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்து அவள் செய்த பொருத்தனையும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்ட நிபந்தனையும் செல்லாதபடி செய்தானே, ஆனால் அப்பொழுது கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். அப்போ எல்கானாவுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் உண்டு?
வேண்டாம்னு சொன்னா அங்க என்னதுதான் வேண்டாம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு குடும்பம் என்பது எப்பொழுதும் ரெண்டு பேரும் ஒரே திட்டத்தோடு கூட நடந்து போனாதான் தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். அம்மா ஏன்னு சொல்லும்போது அம்மா ஐயா பி ஐயா சொல்லிட்டாரு, பி கூட இல்லை ஈக்கு போயிருவாங்க. எப்படி ஈ. இவங்க வடக்குன்னு சொல்லும்போது இவங்க தெற்கு. முன்னாடி போக முடியாது, முன்னாடி போக முடியாது. ஒரு குடும்பம் ஒன்றாய் சேர்ந்து, எல்கானாக்கு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஐயா மாத்த சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அம்மா முன்னாடி போகும்போது பின்னாடி பிடிச்சு இழுக்க கூடாது, அவங்க கூட சேர்ந்து ஓட கற்றுக்கொள்ளணும். குடும்ப வாழ்க்கையில் தேவன் வைத்த திட்டத்தை ரெண்டு பேரும் வாப்பா வா சீக்கிரம் வா, இங்க வா, பயப்படாத, ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ ஊழியக்காரன். சோத்திரம். சிம்சோன் ரெண்டு நரிய பிடிச்சி வாழை என்ன செஞ்சிட்டாரு, கட்டிட்டார். இப்போ நாங்க ரெண்டு ஒரு நரி, எங்க வாழை கட்டியாச்சு. கட்டின உடனே ஒரு நரி அங்கிட்டு போகுது, ஒரு நரி போக முடியுமா, போக முடியுமா? ஒரு நரி முன்னாடி போகுது, இன்னொரு நரி பின்னாடி போகுது, போக முடியுமா? அப்ப இந்த ரெண்டு நரிக்கும் என்ன ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க? இந்த ரெண்டு நரியும் ஒன்னா காலை தூக்கி முன்னாடி வைக்கணும். இன்னைக்கு அநேக குடும்ப வாழ்க்கை பிரிந்து போவதுக்கும் சமாதானம் இல்லாம காரணம் என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் ஒரே திட்டத்தோடு கூட காலடியை எடுத்து வைக்காதனால தான் சில குடும்பங்கள் அழிந்து போகிறது. நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிடணும், தேவன் உங்க மேல வைத்த தரிசனம். இருக்கிற வாலிப பிள்ளைங்க, இனி கல்யாணம் முடிக்க போற பிள்ளைங்க, கல்யாணம் முடிச்ச பிள்ளைங்க, வாழ்ந்துகிட்டு இருக்க உங்ககிட்டலாம் நான் சொல்றேன், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவ திட்டத்துக்கு நேராய் கணவனும் மனைவியும் ஒன்னா சொல்லுங்க கால் எடுத்து வைக்கணும். சோத்திரம். சாக்லேட் பிடிக்குமா, வெண்ணிலா பிடிக்குமா, ஸ்ட்ராபெரி பிடிக்குமா, வாங்கி கொடுக்கிறது மட்டும் அல்ல குடும்ப வாழ்க்கை. தேவ திட்டத்திற்கு ஒன்னாய் காலடி எடுத்து வைக்கணும். தேவ திட்டம் என்ன? இன்னும் நான் சொல்றேன், ஒரு நரி குடும்பம், இனி ஒன்று இயேசு கிறிஸ்து. நம்மளை யாரோட கெட்டியாச்சு சொல்லுங்க? அதே போலதான் குடும்பம். இந்த குடும்பம் என்பது கிறிஸ்துவை காட்டுகிறது. ரெண்டு பேரும் ரெண்டு சரீரம் அல்ல சொல்லுங்க, ஒரே சரீரம். ஆனா தலைவேதனை எடுத்தா கூட என்னன்னு கேட்க மாட்டோம். அவ வாயை குறைக்க சொல்லுங்க பாஸ்டர், அது தானாக. ஒரு இடத்துல என்னம்மா என்னையா அம்மா ஆஸ்பத்திரி கூட்டு போகல, அவளுக்கு அப்படித்தான் வேணும், அவ 24 மணிக்கூறும் பேசிக்கிட்டே இருக்கா, பேசிதான் அவளுக்கு தலை. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. அப்படி அல்ல, ரெண்டு பேரும் ஒரே சொல்லுங்க ஏக மனதோடு கூட. எப்படிமா சொல்லுங்க? ஏக மனதோடு கூட கர்த்தரை வார்த்தையோடு கூட என்ன செய்யணும்? நடக்கணும். நடக்கும்போது இந்த பின்னாடி எரியுதுல தீ, இதுதான் பரிசுத்தாவியானவர். இயேசு எங்க உண்டோ அங்கே பரிசுத்தாவியானவர் உண்டு. தேவ வார்த்தை எங்க உண்டோ அங்க தேவனுடைய ஆவியானவர் உண்டு. உங்க குடும்ப வாழ்க்கை தேவனோடு கூட இணைஞ்சு நடக்க தொடங்கினா பரிசுத்தாவியானவர் பலத்த கிரியைகளை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட குடும்பம் தான் பயங்கரமாய் ஆசீர்வதிக்கப்படும். இந்த எல்கானா கிட்ட பிடிச்ச ஒரு காரியம், அன்னாள் வந்து சொன்ன உடனே அவனுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனாலும் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க,
3 வயசு பிள்ளைய அண்ணால் போய் விடுறோம்னு சொன்னா நம்ம வீட்டில் சம்மதிப்பாங்களா? சம்மதிப்போமா பாஸ்டர்? இப்போ பாஸ்டர் பையனுக்கு 3 வயசு ஆக போகுது, இல்லை பாப்பாக்கே 3 வயசு ஆக போகுதுல்ல. ஆண்டவர் சொல்கிறார், பொருத்தனை பண்ணிருக்காங்க சிஸ்டர், நான் இதை வந்து ஆண்டவருக்காக கொடுக்க போகிறேன், சென்னையில் போய் விட போகிறேன் அப்படின்னு சாம் பாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க. எப்பா நான் 2 பிள்ளையில சொல்கிறேன், நான் சென்னையில் விட போகிறேன்னு சொன்ன உடனே சப்புன்னு செவுட்டில் ஒரு அடி விடும். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, படித்தவ மாதிரி பேசுறியா? கேள்வி அப்படித்தானே வரும், நாகரி. அப்போ நீங்க பாருங்க, அண்ணால் சொன்ன உடனே 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? பிராக்டிக்கலா நம்ம என்னைக்குமே 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? என்னமா தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. கர்த்தர்கிட்ட பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றணும் உறுதியா 2 பேர் நிற்கிறாங்க பாருங்க. அந்த இடத்துல தான் கர்த்தர் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். எனக்கு அதை வாசிக்கும் போது என்னுடைய சரீரத்துல ஒரு பயங்கர புதுபலன் கிடைத்தது. 3 வயசு குழந்தை இன்னும் நம்ம பாஷையில சொல்ல போனா அப்பான்னு கூப்பிட கூட தெரியாத இருக்கும்போது, நான் என் தேவனுக்காக ஒரு பொருத்தனை பண்ணி இருக்கிறேன், அதை நிறைவேற்றுவேன் சொன்ன உடனே அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு போறா பாருங்க. அதனாலதான் கர்த்தர் சாமுவேலை உலகத்தை அசைக்கிறவனாய் மாற்றினார். இதுதான் குடும்பம், இதுதான் ஃபேமிலி. தேவ திட்டத்தை ஒன்னா நிறைவேற்றணும். உடனே என்ன நடக்குது? இவன் என்ன செய்கிறான்? கூட்டிட்டு போறான். வருஷந்தோறும் சீலோவில் நடக்கிற அந்த பலி செலுத்த போறாங்க. பலி செலுத்த போன உடனே அவளை கூட்டிட்டு வராங்க. அண்ணாள் என்ன செய்கிறான்? முதல்ல வராங்க. முதல்ல வரும்போது எப்படி வராங்கன்னா, ஒரு சைடு குழந்தையும் இனி ஒரு சைடு காளைக்குட்டியும். எல்கானா 2 காளைக்குட்டியோட வராரு. பின்னாடி பெனினால் 10 பிள்ளைங்க. இஸ்ரேல்ல பலியிடணும்னா 2 காளைக்குட்டி போதும். ஏன் இவன் 3 காளைக்குட்டியோட வாரா அப்படின்னா, சாமுவேலை இவ பிள்ளையா பார்க்கல, கர்த்தருக்கு பலியா கொடுக்கிறதா என்ன செஞ்சிட்டா பார்த்துட்டா. ஏலி வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இனி நீங்க கவனிச்சாதான் உங்களுக்கு என்ன செய்யப்படும் புரியும். ஏலி வந்து உட்கார்ந்து இருக்கிறார். ஏலி உட்கார்ந்த உடனே எல்லாரும் வந்து பலியிடுறாங்க. பலியிடுற உடனே எல்லாரும் அப்படியே வராங்க. வந்த உடனே சோதரம் அண்ணாள் என்ன செய்கிறா? கையில ஒரு காளைக்குட்டியும் இனி ஒரு சோதரம் சாமுவேலும் வரான். உடனே ஏலி கேட்கிறார், பரவாயில்ல அண்ணாலே, குழந்தை எல்லாம் கிடைச்சி ரொம்ப சந்தோஷம், என்னப்பா பண்ண போற அப்படின்னு சொன்ன உடனே ஏலி கேட்கிறார், 3 காளை ஏன் கூட்டு வந்திருக்க, 2 காளை போதும்ல. உடனே அண்ணாள் சொல்றார், இதெல்லாம் வசனத்துல இல்லை. உடனே சோத்திரம், நீங்க அப்படி ஆராய்ந்து பார்த்து இவர் எங்க ஏதோ உலகத்துல இல்லை, இதெல்லாம் சோத்திரம் சரித்திரத்தில் எழுதப்பட்டது. உடனே அண்ணாள் வந்து சொல்றா, ஆமையா 1 காளை இனி 1 என் சாமுவேலையே கர்த்தருக்கு பலியா அர்ப்பணிக்க போறேன், நீங்க இவனை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்ன உடனே ஏலி முகமெல்லாம் வாடுது. ஏம்னா, இந்த சாமுவேலினுடைய வம்சம் எப்படிப்பட்ட வம்சம்? இவங்களை லேவியனா ஆசாரிப்பு கூடாரத்துல வேலை செஞ்சாலே அது யார் தான் சொல்லுங்க. அப்ப இவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இனி ஒன்று, இவனை ஏற்றுக்கொள்ளணும்னா குறைஞ்சது இவனுக்கு எத்தனை வயசு வேணும்? வாசிங்க, என்னாகமம் 4:3. செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவர்களுக்குரியது. போதும். அப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யணும்னா எத்தனை வயசு வேணும்? சாமுவேலுக்கு எத்தனை வயசு? 30 வயசு எங்க இருக்கு? எங்க இருக்கு? உடனே ஏலி வந்து சொல்றா, நியாயப்பிரமாணத்தை ஏலிக்கு மீற முடியாது. உடனே சொல்றாரு, அண்ணாலே நியாயப்பிரமாணத்தை அடிப்படையில் நான் உன் பிள்ளையை அப்படியே ஏற்றுக்கிட்டாலும்
இவனுக்கு குறைஞ்சது எத்தனை வயசு வேணும்? நியாயப்பிரமாணத்தை என்னால மிஞ்ச முடியாது. உடனே நான் நினைக்கிறேன், அண்ணாள் சொல்றார், மிஞ்சிறோ என்னமோ, எனக்கு நியாயப்பிரமாணமோ அது என்ன தெரியும், என் பிள்ளைய நான் கர்த்தருக்காக கொடுக்கிறேன். நான் நினைக்கிறேன் அங்க ஒரு பெரிய உரையாடல், ஒரு பெரிய கான்வர்சேஷனே என்ன செய்யுது நடக்கு. இவர் மாட்டேன்னு சொல்ல, அவர் இல்லையா நியாயப்பிரமாணம் என் பிள்ளைய நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன்னு சொன்ன உடனே கடைசி என்ன ஆகுது, ஏலி இவனை அங்கீகரிக்காம இவ மன விருப்பத்தின்படி ஒரே ஒரு காரியம் செய்றா, நீ அவனை விட்டுட்டு போ, அவன் லேவியனா இல்ல, எனக்கு ஏதாவது, எனக்கு தண்ணி கேட்டா தர, எனக்கு டீ கேட்டா தர, எனக்கு சோத்திரம் ஏதாவது என் துணியை எடுத்துட்டு வர, எனக்கு கால் அமுக்கி விட, இப்படி ஏதாவது வேலை செய்கிற ஒருவனா இங்க அங்க வசனம் சொல்லுது. அவன் யாருக்கு பணிவிடை செய்தான்? ஆசாரிப்பு கூடாரத்துல பணிவிடை செய்தான்னு எழுதவே. அப்ப அவன் யாருக்கு தான் பணிவிடை செய்தான்? அப்ப ஏலிக்கு பணி, ஏலிக்காக வந்திருக்கிறான். ஏலி சொல்றார், அவன் எனக்கு தண்ணி எடுக்க, இல்லைன்னா ஏதாவது சோத்திரம் டிஃபன் ஏதாவது கேட்டா வாங்கிட்டு வந்து தர, ஏதாவது செய்ய அவன் எனக்கு இருந்துகிடட்டும். இவனை நான் லேவியனா என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, அங்கீகரிக்க முடியாது. ஏன்னா ஒண்ணு, இவன் சபிக்கப்பட்ட கோராகினுடைய வம்சத்தை பாதாளத்துல இறங்கின குடும்பம். ரெண்டாவது, இவனுக்கு 30 வயது ஆகல. இதை அர்ப்பணித்த உடனே அண்ணாள் அந்த நேரத்துல பாடின ஒரு பாட்டு தான் 2ஆம் அதிகாரம். வாசிங்களேன், 2ஆம் அதிகாரம் 1 அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருந்தவர்களோ இனி பசியா இரார்கள். மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். நல்லா பாருங்க, மலடியா இருந்தவள் 7, அது ஒண்ணுதானே பெற்றிருக்கா, 7 பெற்றாள். அந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதனுடைய அர்த்தத்தை என்ன செய்வேன் சொல்லுவேன். அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும். நல்லா பாருங்க, அண்ணாள் வந்து எல்லாரும் முன்னாடி நின்னுட்டு இஸ்ரவேல்ல ஏலி எல்லாம் நிக்கிறாங்க. அப்ப இவ வந்து ஒரு வார்த்தையை சொல்ற. அண்ணாள் வந்து பார்த்துட்டு, ஏலியே, இஸ்ரவேலில் இருந்த மூப்பர்களே, நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டங்க கர்த்தர் வந்து பாதாளத்துல இறங்க பண்ணுவார்னு. ஆனா உங்களுக்கு இன்னொரு மர்மத்தை, இன்னும் ஒரு வெளிப்பாடை நான் சொல்லித் தருகிறேன். பாதாளத்தில் இறங்க பண்ணினவர் அவர்களை ஏறவும் பண்ண வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? அதத்தான் அங்க சொல்லப்பட்டது, கோராகின் வம்சம் பாதாளத்தில் உயிரோட விழுங்கப்பட்டது. அப்பந்தான் அண்ணால் இந்த பாட்டை பாடும்போது சொல்ற, இஸ்ரவேலே, நீங்கள் ஒன்று காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பாதாளத்தில் இறங்க பண்ணினவர் பாதாளத்தில் ஏற பண்ணவும் வல்லவர், ஏற பண்ணவும் வல்லவர். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், என்னைக்கோ நீ பேசின வார்த்தைகள், என்னைக்கோ நீ பேசின தவறுகள், நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி செஞ்ச பாவங்களை குடும்பங்கள் இன்னும் ராமை குத்தி குத்தி காட்டிக்கொண்டு இருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சான்ஸ் தருகிறார். நீ ஆண்டவரை விட்டு தூரம் போய் இருந்தாலோ கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். நீ ஆண்டவரிடத்தில் திரும்பி வா, அவர் உன்னை மன்னித்து ஏற்றுக் கொள்ளுகிறவர். ஆண்டவரை விட்டு தூரம் போய் இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த ராத்திரி சொல்லுங்க, நீ அவரோடு கூட கிட்ட சேர்ந்து வா. இதெல்லாம் அவ சொன்னது, இதெல்லாம் தியானிச்சோம்னா நமக்கு நேரம் பத்தாது. சொல்றா பாருங்க, நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டங்க பாதாளத்துல இறங்கணும். இஸ்ரேலே எப்படி சொல்லிச்சு, கோராகினுடைய வம்சம் பாதாளத்துல இறங்குனது, சபிக்கப்பட்டது சபிக்கப்பட்டதுன்னு. ஆனா உங்களுக்கு இன்னும் ஒரு காரியத்தை நினைவூட்டுறேன், இறங்க பண்ணுகிறவர்
ஆமே. எத்தனை பேர் விசுவசிக்கிறங்க? நீ என்னைக்கோ செஞ்ச தவறுகளை முகாந்தரம் உன் வாழ்க்கையில நன்மைகள் ஆசீர்வாதத்தை எழுந்து போனையா? இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடி கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீ ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் உன்னை ஒப்பு கொடுக்க தயாருனா நீ இறங்கின இடத்திலேயே கர்த்தர் இந்த 2026 ஏற பண்ண வைக்க வல்லவர். உன் தலையை உயர்த்த வல்லவர். உங்க தலையை உயர்த்த வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? ஆமே. உங்க வாழ்க்கையில ஆமே ஆண்டவரை விட்டு தூரம் போய் இருந்து ஏதாவது தவறுகள் செய்து ஆண்டவரை விட்டு விலகி இருந்தா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறா. நீ ஒப்பு கொடுக்க தயாருனா எந்த இடத்தில் பாதாளத்தில் இறங்கினியோ அதே இடத்தில் எல்கானாவே கோராகின் வம்சத்தை உயர்த்த என் கர்த்தரால் முடியும். அது நடக்க போகிறது. அது கணேகர் கண்களுக்கு ஆச்சரியமாய் மாற போகிறது. கர்த்தர் அதை உயர்த்த போகிறார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இல்லை. அவரால் எல்லாம் கூடும். எல்லாம் கூடும். எல்லாம் கூடும். எங்க குடும்பத்துல எங்க அப்பா அம்மா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒதுக்குனாங்க, தூக்கி தூர போட்டாங்க, எல்லாரும் அவமானப்படுத்தினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. யாரும் எங்களை அங்கீகரிக்கல. எல்லா குடும்பமும் எங்களை வறுமை. எங்க வீடு இப்பவும் உண்டு. இந்த பழைய ஒரு மாட்டுத்தொழு போல குடில். அந்த வீட்டுல மாடு தான் எங்களுடைய தொழில். யாரும் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க மாட்டாங்க. சொந்த பந்தாங்க வீட்டு கல்யாணத்துக்கு கூட்டு போக மாட்டாங்க. யாரும் ஒரு ட்ரெஸ் எடுத்து தர மாட்டாங்க. எங்க வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கல்யாண வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுத்தா எங்களுக்கு மொய் செய்ய பணம் இல்லை. அந்த அளவுக்கு வெறுக்கப்பட்ட அனுபவம். எந்த இடத்துல இறங்கணுமோ அதே இடத்துல கர்த்தர் இன்னைக்கு எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். உயர்த்தி வைத்திருக்கிறார். தைரியமாய் சொல்ல முடியும். நான் ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்க தயார்னா இறங்க பண்ணினவர் உங்களுக்கு சொல்றார், என்னால இறங்க பண்ண வைத்தவருக்கு ஏற வைக்கவும். இதனாலதான் அவனுடைய சரித்திரம் எழுதும் போது மேல இருந்து கீழே எழுது, கீழே இருந்து. ஏனென்றால் அவன் சரித்திரம் எழுதும் போதே கர்த்தர் சொல்லிட்டா, இவனை நான் கீழே இருந்து மேல உயர்த்துவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். உடனே என்ன நடக்குது பாருங்க. சீக்கிரம் முடிச்சிருவோம். ஸ்தோத்திரம். இவள் இந்த பாட்டெல்லாம் பாடின உடனே நம்ம கர்த்தருக்கு சித்தம்னா இனி வரும்போது இந்த பாடம் மட்டும் நம்ம தியானிப்போம். அது பயங்கரமான இதா இருக்கும். அப்படியே வந்த உடனே இவ என்ன செய்கிறா? சாமுவேலை ஏலிகிட்ட விட்டுட்டா. ஏலிகிட்ட விட்ட உடனே ஏலி அது வரைக்கும் அவனை அங்கீகரிக்கவே இல்லை. ஏலிக்கு பணிவிடையதான் வச்சிருக்காரே தவிர லேவியனா என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அப்ப அவனை ஏற்றுக்கொள்ளல் தானே அர்த்தம். சாமுவேல் வராரு, அப்படியே இருக்கிறா. உடனே நாளுகள் போகுது. உடனே கர்த்தர் வந்து சாமுவேல் கிட்ட பேச விரும்புகிறார். அப்போ ஆசாரிப்பு கூடாரம், ஆசாரிப்பு கூடாரத்துல பேச விரும்புறார். ஆசாரிப்பு கூடாரத்துல 3 இடங்கள் உண்டு. இதை புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். 3 இடங்கள் உண்டு. ஒன்று பிரகார ஸ்தலம். ஐயா புரியுதுங்களா? ஐயா வசனங்கள்லாம் புரியுதா? ஸ்தோத்திரம். நல்லா செவி கொடுத்து கேளுங்க. ஸ்தோத்திரம். நல்லா கவனமா இருங்க. வசனம் புரியாத சத்தியங்களை பேசும்போது இந்த ஆசீர்வாதம் பெருகப்படும். அது மட்டும் இல்ல, பிரசங்கம் வசனம் தான் விடுவிக்கப்படும். இந்த வசனம் தான் விடுதலை தரும். வசனத்தை செவி கொடுத்து கேட்கணும். வந்தாங்க, 4 தீர்க்க தரிசனமான வார்த்தையை கேட்டோம், போன அப்படில வளரும்போது ஆழமான தெரிந்து கொள்ளாத சத்தியங்களையும் மர்மங்களையும். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற எப்பவும் ஒரே ஒரு காரியம், வசனத்தை வசனத்தின்படி ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஞானத்தை தாங்கன்னு. நான் ஒரு நாள் ஜெபித்த போதுதான் கர்த்தர் என்னுடைய ஞானத்தை திறந்தார். சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்க. அப்போ கர்த்தரால் எல்லாம் முடியும். பாருங்க, ஆசாரிப்பு கூடாரத்தில் 3 ஸ்தலங்கள் உண்டு. ஒன்று பிரகார ஸ்தலம். சொல்லுங்க. 2வது பரிசுத்த. சொல்லுங்க பரிசுத்த. 3வது மகா. மகா. அப்ப இப்ப நம்ம சர்ச்சை எடுத்துக்கோங்க.
இந்த வெளியில பிரகார ஸ்தலம் என்பது இந்த கூடாரத்துக்கு வெளியில இருக்கிறது தான் பிரகார ஸ்தலம். இந்த பிரகார ஸ்தலத்துல தான் யார் இருக்க முடியும்னா லேவியனும் ஜனங்களும் இருப்பாங்க. யாரெல்லாம் இருப்பா? லேவியனும் ஜனங்களும் இருப்பாங்க. இவங்களுக்கு உள்ள வர பெர்மிஷன் இல்லை. ஆசாரிப்பு கூடாரத்தில் யாரு இருப்பார்னா பிரதான ஆசாரியர் இருப்பார். இந்த வேலை பார்க்கறதுல 3 இடம் உண்டு. ஒன்று சொல்லுங்க, லேவியன், ஆசாரியன், பிரதான. சொல்லுங்க பிரதான. சொல்லுங்க லேவியன், ஆசாரியன், பிரதான ஆசாரியன். அப்போ இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு யார் போக முடியும்னா பிரதான ஆசாரியர் தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். அது இந்த பிரதான ஆசாரியன் எப்பொழுது போக முடியும் என்றால் வருஷத்துல ஒரு நாள் 2 தடவை என்ன செய்ய முடியும்? போக முடியும். இப்ப 365 நாள்ல ஒரே ஒரு நாள் 2 தடவை என்ன செய்ய முடியும்? போக முடியும். அந்த 2 தடவை எப்படின்னா, இந்த பிரதான ஆசாரியன் போகும்போது இடுப்புல ஒரு சங்கிலி கட்டி இருக்கணும், அதை சுத்திலும் மணிகள் இருக்கணும், வலது கையில ரத்தமும் இடது கையில தூபமும் இருக்கணும். உள்ள இருந்து வரும்போதே தூபத்தை போட்டு போட்டு ஆடிக்கிட்டே என்ன செய்யணும்? வரணும். உள்ள வந்து ஆடும்போது மணி கேட்டுக்கிட்டே இருக்கணும். மணி கேட்கலன்னா 10 நிமிஷத்துல சங்கிலிய. அப்படி யாரும் செத்ததா பரிசுத்த வேதாகமம் குறிப்பிடல. ஆனா இப்ப அந்த சிஸ்டர் இருந்திருந்தா நிறைய பேர் செத்திருப்பாங்க. அது உண்மை. சோத்திரம். இப்ப இருந்திருந்தா ரொம்ப இல்லை, கொஞ்சம் இல்லை, பகுதி முக்கா டீம் அவுட் ஆயிருக்கும், நடந்திருக்கும். உடனே இவங்க தான் வர முடியும். இதுல இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல யாரு வந்து எப்பொழுதும் தூபம் இல்லாம ரத்தம் இல்லாம பேச முடியும்னா கர்த்தராய் அங்கீகரிக்கிற ஒரு பொறுப்புண்டு, மகா பிரதான ஆசாரியன். மோசேய கர்த்தர் மகா பிரதான ஆசாரியனா என்ன செய்தார்? அங்கீகரித்தார். மோசே மட்டும் எப்ப நினைக்கிறாரோ அப்ப உள்ள வரலாம், ஆண்டவர்கிட்ட பேசலாம், வெளியே போலாம், மறுபடியும் உள்ள வரலாம், பேசலாம். மோசே வர்றதுக்கு ரத்தமோ மணியோ தூபமோ தேவையில்லை. வருஷத்துக்கு ஒரு நாள் 2 தடவை அப்படி இல்லை, எனி டைம் 12 மணி நேரம் 12 மணி, 1 மணி நேரம் 1 மணி நேரம் போலாம் வரலாம் பேசலாம். அதனால தான் கர்த்தர் சொன்னார், ஆரோனும் மிரியமும் தீர்க்கதரிசிகள் என் தாசனாகியோ மோசேயோ என்னிடத்தில் முகமுகமாய் பேசுகிறவன். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அந்த வார்த்தை ஏன் சொன்னார்னா, மோசேக்கு மட்டும் பழைய ஏற்பாடுல ஒரு பிரதான ஆசாரியன்னா மோசே தான். மோசே மட்டும் மகா பிரதான. இது நியாயப்பிரமாணத்தின் எழுத்தின் அடிப்படையில் அல்ல, இது கர்த்தராய் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற அங்கீகாரம். அவரா அங்கீகரிக்கிறார், இவன் என்னுடைய மகா பிரதான, இவன் எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். இவர் பேசுறதுக்கு டைமோ ஷெட்யூலோ தேவை இல்லை. அல்லேலூயா. அப்படியே இருக்கும்போது ஏலி தன் ஸ்தானத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்? படுத்து கொண்டிருந்தார். வசனம் சொல்றது, ஏலியினுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது 3ஆம் மணி வேளையிலே. ஏன்? கர்த்தர் ஞானம் உள்ளவர் என்பதை அதுல புரிஞ்சுக்கிடலாம். சாமுவேல் எங்க தான் படுத்திருப்பார்? சொல்லுங்க, சொல்லுமா. பிரகார சாமுவேலுக்கு உள்ள வர பெர்மிஷன். அப்ப சாமுவேல் எங்க படுத்திருக்க முடியும்? ஜனங்களோடு கூட தான். இதை கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். ஜனங்களோடு கூட தான் படுத்திருக்கிறார். ஏலி எங்க படுத்திருக்கிறார்? பரிசுத்த. கர்த்தர் எங்க இருக்கிறார்? மகா பரிசுத்த.
அப்ப கர்த்தர்கிட்ட பேசணும்னா எங்க தான் வரணும்? அப்போ ஏலி படுத்திருக்க, ஏலி கண்ணை என்ன செஞ்சாச்சு? அடைச்சாச்சு. கர்த்தர் கூப்பிடுறார், சாமுவேலே. சொல்லுங்க, சாமுவேலே, சாமுவேலே. உடனே ஏலி தான் கூப்பிடுறாருன்னா அவர் குடுக்குன்னு உள்ள ஓடி வர வந்த உடனே, ஏன் என்ன கூப்பிடு? உடனே அவர் சொல்ல, நான் உன்னை கூப்பிடல. மறுபடி போய் நீ படுத்துக்கோன்னு சொன்ன போய் வெளியில என்ன செஞ்சுக்கிட்டான்? படுத்து. மூணாவது தடவையும் 2வது தடவையும் சாமுவேலே ஓடி வர. மறுபடி ஏன் இந்த 3ஆம் வேளையில கூப்பிட்டார்னா, பகல்ல கூப்பிட்டா ஒருத்தனும் உள்ள விட மாட்டாங்க. அப்போ ராத்திரி எல்லாரும் தூங்கும் போது கூப்பிட்டாதான் சாமுவேல் என்ன செய்ய முடியும்? வர முடியும். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், அதிகாலையில் தேடுகிறவன் என்னை. எத்தனை பேர் அதிகாலை ஜெபம் பண்றீங்க? அதிகாலைனா ஒரு பையன்கிட்ட கேட்ட, அதிகாலை ஜெபம் பண்றேன். நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர். எத்தனை மணிக்குடா? 9 மணிக்கு. ஏன் நான் எழும்புறது தான் எனக்கு. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதிகாலை நான் கர்த்தரை தேடுகிறேன் சொல்றவங்க கையை உயர்த்துங்க. பாக்கி உள்ளவங்களாம் ஆண்கள் சைடுல ஒரு ஆளு கை தான் தூக்கி இருக்கு. மனோ பிரதர் இப்படி பைது தூக்குறாரு. நான் தூக்கணுமா வேண்டாமா? ஏன்னா முந்தா நேற்று வேற ஜெபம் இல்ல, 2 நாள் மேல வர வீடு கட்டிக்கிட்டு இருக்கனால கொஞ்சம் பிஸியா டயர்ல தூங்கிட்டேன் பாஸ். நான் வேற சூப்பரேஷன் சோத்துறேன். நேற்றுக்கு வேற சிமெண்ட் ஜமக்குன்னு இடுப்பு வேற சுருக்கிட்டு, நான் தூக்குனா ஆண்டவர் பாப்பாரு, தூக்கல்னா பாஸ்டர் பாப்பாரு. சோத்துறோம் அல்லேலூயா. அதிகாலை ஜெபிக்கணும். அதிகாலை ஜெபிக்கிறவர்கள் தான் கர்த்தரை கண்டடைவாங்க. அதுக்கு சாமுவேல் பெரிய உதாரணம். உடனே 3வது தடவை கூப்பிட்ட உடனே ஏலிக்கு புரிஞ்சிட்டு கர்த்தர் தான் கூப்பிடுறா. உடனே சாமுவேல் உடனே ஏலி சொல்றார், நீ சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே 15ஆம் வசனம் வாசிங்களேன். 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். சாமுவேல் விடியற் காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். யாரு கதவை திறக்கிறா? நீங்க நல்லா கவனிச்சா புரியும். யாரு கதவை திறக்கிறா? சாமுவேல் தான் கதவை திறக்கிறார். அப்போ இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு பழைய ஏற்பாடு